சமந்தாவோட சவுத் இந்தியன் மூவிஸ் கம்பேக்னே சொல்லலாம் இந்த படத்தை. மா இன்டி பங்காரம் டைரக்டட் பை பி.வி. நந்தினி ரெட்டி. இந்த படத்தோட தமிழ் டைட்டில் எங்கள் தங்கம். படத்தோட கதை என்னன்னா, ஹஸ்பண்டோட ஃபேமிலி விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க ஸ்வர்ணா, பிளேட் பை சமந்தா. ஹஸ்பண்டோட ஃபேமிலி அவங்கள ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. ஆனா அவங்க பாஸ் தெரிஞ்சா அவங்க ஃபேமிலி அவங்கள ஏத்துப்பாங்களா? அந்த பாஸ்னால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றது தான் இந்த கதை. படத்துல டிராமா அண்ட் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம் ஆக்ஷனை விட. ஆனா ஆக்ஷன் கம்மியா இருந்தாலும் மாஸ் பிலீவபிள் ஆக்ஷன் சீக்வன்ஸஸாக இருந்துச்சு. இட் வாஸ் வண்டர்ஃபுல்லி கொரியோகிராஃப்ட். நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் படத்தில் வர மாதிரி டிப்பிக்கலான சீன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் unnecessary oppression scenes or forcefully fitted stereotypical male chauvinistic views அது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு மேல் ஹீரோ இந்த படத்தை பண்ணியிருந்தா எப்படி கொண்டு போயிருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமாக இதை கேட்டர் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. தட் வாஸ் வண்டர்ஃபுல் டு சி. ஃபேமிலியோட செகண்ட் டாட்டர் இன் லா கேரக்டரும் சரி அண்ட் சமந்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டரும் சரி, இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க ஆக்டர்ஸ். சமந்தாவுக்கும் அந்த டாட்டர் இன் லாவுக்கும் இருக்க அன்அஃபிஷியல் காம்படிஷன் அண்ட் சமந்தாவுக்கும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கும் கேஷுவல் பேண்ட்ரும் இதுக்குள்ளே வர சீக்வன்சஸ் எல்லாமே ஃபன்னாகவும் காமிக்கலாகவும் இருந்துச்சு. சமந்தாக்கும் வில்லனுக்கும் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கலாம். வில்லனுக்கான செட்டப் சட்டிலாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாலும் அதுக்கான பே ஆஃப் அதுக்கு ஈக்குவல் பண்ணலன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்வர்ணாவோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மாஸாக பஞ்சியாக காட்டியிருக்கலாம். தட் கேரக்டர் இஸ் டெஃபினெட்லி வர்த் இட். ஓவராலாக இந்த படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக எனக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.